உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் தனுசு ராசி அல்லது மகர ராசி எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது ஃபினான்சியலாக பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக ஏர்னிங் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு அத்தனைக்கும் வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் யாரெல்லாம் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்க, நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, டெஃபரெண்ட்டாக நீங்கள் இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இந்த மாதத்தில் வேறு ஏதாவது லோன் அப்ளை பண்ணுறது மட்டுமல்ல, உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதுக்கும் சோர்ஸஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் ஹெல்த் பாயிண்டில் கவனமாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை, நெருங்கிய உறவுகளாக நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பிரிஞ்சு போனவர் நம்முடைய உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், போதுமானது. அதே சமயத்தில் தேவையில்லாத விஷயங்களை தேடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் கண்டிப்பாக வரும். நீங்கள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நீங்கள் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் எப்படி வரும் தெரியலங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் கவனம். மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ புது விஷயங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணுறீங்கன்னா கவனமாக டீல் பண்ணுங்கள். குறிப்பாக யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக நீங்களே கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் மீடியேட்டர் வேண்டாம். நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும், பாப்புலாரிட்டி இருக்குது. ஏதாவது நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எல்லா விஷயத்திலும் சில விஷயங்களில் பொறுமை நிதானமாக இருங்க. இந்த மாதம் முழுவதும் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா கும்பிடுங்க. பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜாப் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ, நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில், கவர்மெண்ட்டில், ரெஃபீட்டட் கன்சலில் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய கரியரில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, என்னெல்லாம் ஹைக்கோ, என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உண்டு கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள், குறிப்பாக எதிரினாலே நமக்கு நேரடியான மறைமுகமான எதிரிகள், இவங்களெல்லாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் டிஸ்பியூட் அண்ட் லிட்டிகேஷன் தான், அதிலே நீங்கள் ஜெயிப்பீங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் யாரெல்லாம் நல்ல ஒரு வீட்டில் வளர்ப்பு பிராணிகள், பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதுலேயும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அத்தனை விதமான உங்களுடைய எதிரிகளையும் வெல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. நீங்கள் இந்த காலங்களில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோனை அப்ளை பண்ணுறேங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம். இந்த மாதம் வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்தணும். ரெகுலராக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும்.
குறைஞ்சபட்சம் அட்வான்ஸாக அக்ரிமெண்ட்டாக போடுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. தேவையற்ற சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, நல்லா இருக்கும். யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பேப்பர்ஸ் எதுவும் அரியர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அல்லது கம்ப்ளீட் பண்ணுவீங்க கோர்ஸை. இந்த மாதத்தில் பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பட் அதே சமயத்தில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, பிஸ்னஸ் இருக்குது. பட் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட்டும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமா நினைக்கிறவங்க மினிமமாக வாங்குங்க. ரேஸில் ஏதாவது அது கேஷினோவில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறவங்க பரவாயில்லாமல் இருக்குது. அதுக்காக விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரிப்டோவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே முருகனை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். மகாலட்சுமியுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக சந்தர்ப்பம் இருக்கிறவங்கள சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் மகரம் அல்லது கும்பம் 2 ராசியில் எதில் வேணாலும் பிறந்துருங்க. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஃபினான்சியலாக பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக யாருடைய பணமாவது உங்கள் கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் கொடுத்து வச்ச பணங்கள் வரல அப்படின்னா அந்த பணங்கள் வரும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, முன்னோருடைய சொத்து இருக்குது, அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அதன் மூலமாக பொருள் வரவு, தன வரவு. ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு கணவன் மூலமாக பண வரவு, பொருள் வரவு, மனைவி மூலமாக இருக்குது. ஸோ எதுக்குமே இல்லாதவங்களுக்கு வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள், பென்ஷன் பணமோ, பிஎஃப் பணமோ, கிராஜுவேட்டி பணமோ, இன்சூரன்ஸ் பணமோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், சிந்தனைகள் வேண்டாம். லைஃப்பில் எதெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க. இந்த மாதம் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த மாதம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரி அல்லது சகோதரர் இருந்தால் அவர்களாலும் நன்மை. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கலைன்னா கண்டிப்பாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இல்லை. நம்ம வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ, வெளியில் லாங் லீவு போட்டு வீட்டில் இருக்கிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, பர்மனெண்ட்டு, டெம்பரவரி, கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டார் எதில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் கொடுங்க. யாரையும் பெருசாக டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. யாரையும் நம்ப வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சப்பார்டினேட் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாரும் பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து புகழ் கூடும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா எதிரிகளை ஜெயிப்பீங்க. உங்களுக்கான சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அது மட்டுமல்ல, சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு வேளை ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப்பை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமையும். ரொம்ப நாளாக குழந்தைகளுக்கு நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் வேலையில் எஃபர்ட் கொடுங்க. லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கல, நிறைய தடைகள் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குகிறோமோ அதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடும், சித்தர்களுடைய தரிசனமும், விநாயகருடைய வழிபாடும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம்.